வணக்கம் மகளே. போரான் பவுடரா யூஸ் பண்ணா அதிகமா பூ பிச்சு கொட்டுறது நிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா போரான் பவுடரை நீங்க சரியா யூஸ் பண்ணாம போனீங்கன்னா அதிகமான பூ பிஞ்சு கொட்டுறதுக்கு அதுவே காரணமாகும். போரான் கொடுத்தாலுமே அதிகமான காய் வெடிப்பு பிளஸ் பழம் வெடிப்பு, அதிகமான ப்ரீமெச்சூர் ஃபால் டவுனுக்கெல்லாம் அதுவே காரணமா அமையும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா போரான் அப்படிங்கிறது ஒரு சிறந்த போலியாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. பர்டிகுலா நம்ம கிருஷ்ணகிரி எல்லாம் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை போரான் லிட்டருக்கு 1 கிராம் to 2 கிராம் வரைக்கும் போலியோ ஸ்ப்ரே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுக்குறோம். நிறைய காரணங்கள்ல பர்டிகுலா அந்த டைப்ல நம்ம கொடுக்கக்கூடிய போரான் அப்படிங்கிறது 20% பவுடர் டைப்ல இருக்கக்கூடிய போரான். டாடா சாலிபுர் அப்படிங்கிற பிராண்ட்ல நிறைய பிராண்ட்ல அதுதான் அவங்க தான் முதல்ல அந்த செக்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பர்டிகுலா அதுல போரான் பவுடர் 20% போரான் பவுடர் இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைசோடியம் ஆக்டோபோரேட் டெட்ராஹைட்ரேட் போரான் அப்படிங்கிற 20% மினிமம் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபோலியோ ஸ்ப்ரே தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். இந்த பவுடர் டைப்ல இருக்கக்கூடிய போரான் அப்படிங்கிறது அப்டேக்கிங் இது வாட்டர் சலபிள் கிரேட் தான். ஆனால் நல்லா கரைச்சோம்னா அடியில ஃபில்டர் தங்கும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சரியா நம்ம பூச்சி மருந்து நோய் மருந்து கூட சேர்த்தா பண்றோம். அப்படி சேரும்பொழுது கண்டிப்பா அடியில ஃபில்டர் அடியில் தேங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு கெமிக்கல் கூட போகும்போது புதுசா ஒரு கெமிக்கல் உருவாக்கும். இது மெஜாரிட்டி காலங்களில் மழை காலங்களில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வேலை 1 லிட்டர் 1 கிராம் to 2 கிராம் 2.5 கிராம் வரைக்குமே கூட தனியா கொடுக்குறாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. வெய்ய காலங்களில் நீங்க அதிகமா கொடுக்கும் பொழுது இலைத்துளைகளை பர்டிகுலர் அந்த போர்ஸ்ல போய் அதிகமா அடைச்சிக்கிறது மூலமாக அதிகமான நியூட்டன் அப்டேக்கிங் மெக்கானிசம் தடுக்கும். சேம் செல்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் ஏஜெண்டா ஒர்க் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கழிவுகள் உள்ள போக வெளியே இருக்கும்போது அதிகமான சத்துக்களை உள்ள இருக்கிறது இல்லாம போரான் பிளான்டால 100% அப்டேக் பண்ணிக்க முடியாம போகும். இன்னொன்னு பார்த்தோம்னா இதை நம்ம ரெகுலரா வாரத்துக்கு ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. சோ ஒரு தடவை நீங்க போரான இந்த பவுடர் 20% போரான் எடுத்து கொடுத்தீங்கன்னா அடுத்த போரால் எத்தைலமின் அப்படிங்கக்கூடிய பிஇ அப்படிங்கிற கொடுக்கறது அப்படிங்கிறது பெஸ்ட். வெய்ய காலத்துல குறிப்பா நீங்க காய்கறி பயிர் வச்சிருக்கீங்க, தக்காளி வச்சிருக்கீங்க, வெண்டைக்காய் வச்சிருக்கீங்க, பாவக்காய் புடங்க வச்சிருக்கீங்க, கொடிவைக்கு பெரிய வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த போரான லிமிட்டா கொடுங்க. லிட்டருக்கு 1 கிராம் to 1.5 கிராம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன். அதை நீங்க ஒரு 5 இடத்துல கொடுக்கறது பெஸ்ட். வாரம் டேங்க் லிட்டருக்கு 1 கிராம் to 2 கிராம் போட்டு கூட பூச்சி மருந்து கூட கலந்து அடிக்கிறது அப்படிங்கிறது அதிகப்படியான கருகள் பூக்கருகளை பூ பிஞ்சு கொட்டுறத காய் வெடிப்பை இது உருவாக்கும் அப்படிங்கிறது நேசமான உண்மை. நிறைய பேர் போரான் கொடுக்கறது நல்லது அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுக்குறீங்க. ஆனால் நீங்க அளவுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய போரான் அப்படிங்கிறது பர்டிகுலரா இந்த காய்கறி பயிர்களை அதிகமான அபாஷன்ஸையோ பிளஸ் போலனோட குவாலிட்டி, அதாவது மகரந்த துகள்களோட குவாலிட்டி குறைச்சு கருவுறுதி செம்மறியும் போது போலம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக்குது. அது மூலமாக அதிகமான காய்கள்ல பூக்கள்ல பிஞ்சுகள்ல வெடிப்பு ஏற்படுது, காய்கள் வெம்பி போறது, சுருங்கி போறது மாதிரி கால்சியம் பற்றாக்குறைக்கு ஒரு ஆரம்ப கால அறிகுறியா இது கொடுத்துருது. சோ நீங்க போரான் பண்ண வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜிங்க் கொடுக்கலாம். அந்த ஜிங்க் அப்படிங்கிறது அதிகமான பூத்தலை இன்டியூஸ் பண்ணும். போரானே ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காம ஒரு தடவை போரான் கொடுத்தா அடுத்த ஜிங்க் கொடுக்கலாம், அடுத்த கால்சியம் கொடுக்கலாம். சோ இது எல்லாமே ஒன்று தொட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்ஜாயிண்டா சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒன்னு நீங்க முதல்ல போரான் கொடுத்தா 2வது போரான் எத்திலமின் லிக்விட் வெடித்திருக்க போரான் கொடுங்க. முதல்ல நீங்க போரான் கொடுத்தா 2வது ஜிங்க் கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கழிச்சு நீங்க போரான் கொடுக்கலாம். இல்ல முதல்ல போரான் கொடுத்தா 2வது ஜிங்க் கொடுங்க, 3வது கால்சியம் கொடுங்க, அதுக்கப்புறம் போரான் கொடுக்கலாம். சோ போரானே தொடர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா பயிர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் இது மூலமா நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நிறைய சத்துக்களை எப்ப எது கூட சேர்க்கணும், எது கூட எது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே போரான் அப்படிங்கிறது நல்ல சூப்பரான பூத்தலுக்கு உண்டான ஒரு ஹார்மோன் தெரியும், நல்ல ஹார்மோனை தூண்டி விடுறதுக்கான ஒரு நியூட்டன் தெரியும். சேம் செல்ல போரான் அப்படிங்கிறது பார்த்தா தாவரங்களோட மகரந்த சேர்க்கைக்கு அதிகமான யூஸ்ஃபுல்லா இருக்கு. காய்கள் பூ பிஞ்சு வெடிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அளவுக்கு மீறினால் அமிர்தம் முனைஞ்சு சரிவர உபயோகப்படுத்தினா போரான் அப்படிங்கிறது வரும். சரி இல்லாம அதிகமான டோஸ் உபயோகப்படுத்தினா போரான் அப்படிங்கிறது சாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் நீங்க ரொம்ப தெளிவா பயன்படுத்துங்க.